அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் தென்காசி போலீசார் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கள் இறக்கியதாக விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பந்தப்பட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். சல்மான், விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக தென்காசி போலீசார் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த மருதம்புத்தூரை சேர்ந்த பெருமாள் சேட் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனது மகனாக இருக்கக்கூடிய மணிகண்டன் பனைமரம் ஏறி பதநீர் இறக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று ஆலங்குளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் காவல்துறையினர் சீருடு அணியாமல் பெருமாள் சேட்டின் வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் அவர் மணிகண்டனை பனைந்தோப்பிற்கு அழைத்து சென்று மரத்தில் கட்டப்பட்டுள்ள பானைகளில் கல் உள்ளதா அல்லது பதநீர் உள்ளதா என சோதிக்க கட்டாயப்படுத்தியதாகவும் கூட அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மணிகண்டன் மரம் ஏறிக்கொண்டிருந்த போது சார்பு ஆய்வாளர் அவரை சாதிய ரீதியாக பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்பட்டது. அப்போது இதனை பெருமாள் சேட் மற்றும் அவரது பேத்தி உள்ளிட்டோர் தட்டி கேட்டபோது அவர்களையும் காவல்துறையினர் மிரட்டியுள்ளனர். மரத்தில் இருந்து இறங்கி வந்து தடுத்த மணிகண்டனை சார்பு ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டார். இது மணிகண்டனின் 2 கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனவும், இந்த வழக்கை தமிழக காவல்துறையினர் விசாரணை செய்தால் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது, எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பதியப்பட்ட வழக்கை சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் எனவும், மேலும் தற்போதுள்ள காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும், அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணை செய்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இந்த வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்குமாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் இந்த வழக்கு விசாரணையை செய்யக்கூடாது, அதே போல் பாதிக்கப்பட்ட நபருக்கும் காயமடைந்த காவலருக்கும் தேவையான சிகிச்சையை வழங்க வேண்டும் எனவும், கைது நடவடிக்கை செய்யக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் இசக்கி ராஜா ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.